நான் கேள்விப்படுவது, பல ஊடகவியலாளர்கள் கேள்விப்படுவது, அதிமுக விஜய்க்காக காத்திருந்தது இருக்கிறது. இப்போதுமா? இருக்கிறது. ஆனால் அது ஏமாற்றத்திற்கான துவக்க புள்ளிதான் விஜய் மற்றும் ஆதவ அர்ஜுனா அவனுடைய பேச்சு. ஓகே. அதிமுக ஏமாறப் போகிறது. அதிமுக வருவார் என்று நம்பி தானும் ஏமாந்து கட்சியின் நிர்வாகிகளையும் திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமாரும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார். அப்படின்னா அதிமுகவுக்கு என்ன சார் கூட்டணி ஆப்ஷன்? அது அவர்கள் இன்னும் பிஜேபியோடு நாங்கள் போவதாக இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் வெறும் தேமுதிக தான் மிஞ்சும். பாட்டாளி மக்கள் கட்சி ராஜ்யசபா உறுப்பினர் பதவி எதிர்பார்ப்பதாக கேள்வி. தேமுதிகவும் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி எதிர்பார்க்கிறது. அதிமுகவுக்கு ஒரு உறுப்பினர் உறுதி, இன்னொரு உறுப்பினருக்கு 6-7 ஓட்டு குறையும் என்கிறார்கள். ஆகவே அந்த நிலையில் அதிமுக 2வது பதவியை கொடுக்கிறோம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுமானால் அது எந்த கட்சிக்கு சொல்லும்? தேமுதிகவுக்கு சொல்லுமா, ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற கட்சி, அல்லது இடையிலே பாஜக பக்கம் போன பாமகவுக்கு கொடுக்குமா? கொடுத்தாலும் உறுதியாக இருக்கிற ஒரு சீட்டை கொடுங்கள் என்று அந்த கட்சி கேட்காதா? தேமுதிக கேட்காதா? கொடுக்காவிட்டால் உங்கள் அணியில் இருப்பார்களா? இடியாப்ப சிக்கலில் இருக்கிறது அதிமுக என்று நான் பார்க்கிறேன்.